மறைந்த இயக்குனர் நடிகர் மாரிமுத்து இயக்குனராக ஒரு சில படங்கள் இயக்கியிருந்தாலும் கூட அந்த படங்கள் பெரிய அளவில் வெற்றி பெறல. ஆனால் அந்த படங்கள் பெற்றுத்தராத புகழை அவர் நடிப்பில் வேற லெவலில் பெற்றார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 200 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதில் 150 படங்களுக்கு மேலே குணச்சித்திர கேரக்டர் நடித்து மிகப்பெரிய அளவில் பேர் வாங்கினார். ஆனால் சினிமாவில் நடிக்கிறதுல ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் சீரியலுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சீரியலில் ஒரு ஷார்ட் டைம் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய புகழ் பெற்றார். அந்த எதிர்நீச்சல் அப்படிங்கிற சீரியலே பார்த்தீங்கன்னா மாரிமுத்துவால் தான் டிஆர்பி ரேட்டிங்கில் வேற லெவலுக்கு உச்சம் தொட்டது பல வருடங்களா. ஸோ அப்படி மாரிமுத்துவை ரசிக்காதவங்களே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அப்படி நடிப்பு இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் மாரிமுத்துவை நிறைய பேர் சாபம் கூட விட்டாங்க, இப்படி கொடுமைப்படுத்தானே அப்படின்னு. ஆனால் பாருங்கள், அது நிஜமாலுமே நடந்த மாதிரி அவர் இறந்தே போயிட்டார். சரி, அதெல்லாம் இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. சென்னையில் டிஎல்எஃப் அருகே இருக்கிற ஒரு இடத்த வாங்கி அங்கே வீடு கட்டி அங்கே குடும்பத்தோடு குடி போகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். ஆனால் வீடு கட்டிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவர் இறந்துட்டார். இப்போது அவருடைய அந்த கனவு இல்லத்துக்கு அவருடைய குடும்பம் குடிபோக போகிறாங்க. ஆனாலும் கூட வீடு கட்டி குடிபோகிறது மட்டும் மாரிமுத்துவோட கனவு இல்லை, ஆசை இல்லை. அவர் அந்த வீட்டோட கிரக பிரவேசத்துக்கு மிக முக்கியமான 2-3 நடிகர்கள் அந்த வீட்டை திறந்து வச்சா மட்டும்தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதுதான் கனவு அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் வேற யாரும் இல்லை, நடிகர் சிவகுமார், சூர்யா, கார்த்தி, இந்த 3 பேரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 3 பேரும் எத்தனையோ மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சு புண்ணியம் சேர்த்து வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த 3 புண்ணியவான்கள் என் வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்தை கலந்துக்கிட்டு என் வீட்டுக்கு திறந்து வச்சா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய கனவு நனவான மாதிரி இருக்கும் அப்படின்னு அப்போவே பேட்டியில் சொல்லியிருந்தாராம். அந்த விஷயத்தை இப்போ அவருக்கு பதிலாக நடிச்சிட்டு இருக்க அவர் கேரக்டரில் நம்ம வேலராமமூர்த்தி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் நிச்சயமாக சிவகுமார் காதுக்கு போயிருக்கும். அந்த குழுவுமே சிவகுமாருக்கு அழைப்பு விட்டுருப்பாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். மாரிமுத்துவின் கனவு இல்லத்துக்கு சூர்யா, சிவகுமார், கார்த்தி 3 பேரும் வராங்களா, அவர் கனவை நிறைவேற்றாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.